இன்றைய முக்கிய செய்திகள். 2 நாளில் 1 லட்சத்தை தாண்டியது கொரோனா பாதிப்பு. முகக்கவசம் அணியாததே பரவலுக்கு காரணம் என எச்சரிக்கை. புதுச்சேரி தேர்தலை ஏன் தள்ளி வைக்க கூடாது என உயர்நீதிமன்றம் அதிரடி. பாஜக செல்போன் பிரச்சார வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை மறந்த அதிமுக கூட்டணி. மதவெறி ஆட்சி அமைக்க துடிப்பவர்களை வீழ்த்த ஸ்டாலின் அழைப்பு. பெண்களுக்கு பட்டுச்சேலை வழங்கியதை ஒப்புக்கொண்ட அதிமுக நிர்வாகி. காமராஜர் காலத்து வாக்காளர்கள் கூட நீக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் கடந்த 2 நாட்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் மெதுவாக பரவ தொடங்கி 1 கோடியை தாண்டிய கொரோனா தொற்று நவம்பர் மாத இறுதியில் குறைய தொடங்கியது. இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப், கர்நாடகா, ராஜஸ்தான், கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட 16 மாநிலங்களில் மீண்டும் கொரோனா வேகம் எடுத்துள்ளது. நேற்று முன்தினம் 53,476 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 59,118 உயர்ந்துள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களில் மட்டும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,12,594 அதிகரித்துள்ளது. இதனால் மருத்துவமனைகளின் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 3.5 மாதங்களுக்கு பிறகு 4 லட்சத்தை தாண்டியுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,779 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 8,73,219 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் நேற்று 664 பேர் கொரோனாவின் பிடியில் சிக்கியுள்ளனர். செங்கல்பட்டு, கோவை, தஞ்சை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நோய் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், முகக்கவசம் அணியாததால் தான் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக கூறினார். அரசு உத்தரவை மீறி நடத்தப்படும் பள்ளி, கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மாஸ்கை போட்டாலே நம்ம இந்த சங்கிலியை உடைக்கலாம். இப்போ மாஸ்க் போட்டு எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. இங்கே ஒருத்தருக்கு நோய் இருந்தால் எந்த ஆளுக்கும் பரவாது. நம்ம இருமினா பரவாது. அந்த மாதிரி அதே மாதிரி எங்கேயாவது தொட்டுட்டோம்னா இந்த எளிமையான வழிமுறையில் பின்பற்ற வேண்டும் தான் மீண்டும் மீண்டும் எங்களோட வேண்டுகோள். நாங்கள் எந்த காலேஜோ பள்ளியோ ஏற்கனவே அறிவித்த நம்ம ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவங்க மேலே பொது சுகாதார சட்டம் மட்டும் இல்லாமல் இதர சட்டத்தில் அரசு பணியை வேலை செய்ய தடுக்காமல் உள்ளதற்கு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும். மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக திரு ராதாகிருஷ்ணன் கூறினார். காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் பொதுமக்கள் தாங்களாகவே மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் வாக்காளர்களின் செல்போன் எண்களை பெற்று பாஜக பிரச்சாரம் செய்வது குறித்த விசாரணை முடியும் வரை தேர்தலை ஏன் தள்ளி வைக்க கூடாது என்று உயர் நீதிமன்றம் அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக சார்பில் தொகுதி வாரியாக வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்கப்பட்டு அதன் மூலம் தேர்தல் பிரச்சாரம் நடந்து வருகிறது. ஆதார் ஆணையம் மூலம் வாக்காளர்களின் செல்போன் எண்கள் பெறப்பட்டு இந்த பிரச்சாரம் நடப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரி புதுவை ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் திரு ஆனந்த் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சஞ்சய் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பாஜக மீதான புகார் குறித்து சைபர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதன் அறிக்கையை பொறுத்து சின்னங்கள் சட்டத்தின்படி தலைமை தேர்தல் ஆணையர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் முழுமையான விசாரணை முடியாமல் பாஜக மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி வாக்காளர்களின் செல்போன் எண்கள் பாஜகவுக்கு எப்படி கிடைத்தன என்பது குறித்து விசாரிக்க ஆதார் ஆணையத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பாஜகவினர் மீதான விசாரணை முடியும் வரை புதுச்சேரியில் தேர்தலை ஏன் தள்ளி வைக்க கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர். இந்த முறைகேடு புகார் தொடர்பாக ஆதார் ஆணையமும் தேர்தல் ஆணையமும் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற நீதிபதிகள் விசாரணை நியாயமான முறையில் நடப்பதை உறுதி செய்து விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் மக்களை மறந்து அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய திரு ஸ்டாலின், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையுடைய திமுக எந்த மதத்துக்கும் எதிரானது அல்ல என்பதை மக்கள் அறிவார்கள் என்று கூறினார்.
திமுகவை விமர்சித்து பாஜகவும் அதிமுகவும் பிரச்சாரம் செய்கிறார்களே தவிர அவர்கள் ஆட்சியில் செய்ததை பற்றி பேசுவதில்லை என்று கூறிய அவர், அதிமுக கோஷ்டி சண்டையால் தமிழக உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டதாக சாடினார். இன்னைக்கும் அந்த கட்சியில கோஷ்டி சண்டை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆக மக்களை பத்தி கவலைப்பட முடியாத நிலையில தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரத்தை காப்பாத்திக்க இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கிட்ட அடிமையா இருந்து நம்முடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு பறிகொடுத்திருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இனப்பிரிவினையை தூண்டி இந்தியை திணித்து மதவெறி ஆட்சியை அமைக்க துடிப்பவர்களின் எண்ணம் இந்த திராவிட மண்ணில் பலிக்காது என்று அவர் கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் புதிய திட்டங்களையும் செயல்படுத்தாமல் மக்களை மறந்த அதிமுக கூட்டணியை மக்கள் மறக்க வேண்டுமென்ற திரு ஸ்டாலின் இழந்த உரிமையை மீட்க திமுக கூட்டணியை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். உயிரை கொடுத்தாவது அதிமுகவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூரில் அதிமுக வேட்பாளர் திரு மருது அழகுராஜை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கையில் அரண்மனை வாசல் முன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரு பழனிசாமி வேட்பாளர் திரு செந்தில்நாதனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். மக்களின் நன்மைக்காக அமைக்கப்பட்டதுதான் அதிமுக கூட்டணி என்று அவர் கூறினார். அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வைப்பதற்காக தொண்டையில் உயிரை கொடுத்தாவது அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டும். அதான் என்னுடைய லட்சியம். இதையடுத்து மானாமதுரையில் திரு பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அங்கு அவர் செல்வதற்கு முன்னதாகவே புறவழிச்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் நகருக்குள்ளும் பிற ஊர்களுக்கும் செல்ல முடியாமல் வாகனங்கள் தேங்கி நின்றன. ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இதில் சிக்கிக் கொண்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாயினர். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் பரமக்குடி சென்ற பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. குமாரபாளையத்தில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு பட்டுச்சேலை வழங்கியது அம்பலமாகியுள்ளது. அங்குள்ள ஒரு திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்களின் பெயர்களை இன்னும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்காததால் அவர்களின் பெயர்களை கூறி கட்சியினர் பணம் மற்றும் பரிசு பொருட்களை பெற்றுச் செல்வதாக நிர்வாகி ஒருவர் குறைபட்டுக் கொண்டார். காமராஜ் ஆட்சி முன்னாடி இருந்தே செத்து போன ஓட்டு எடுக்கவே முடியல. அது என்னன்னு தெரியல. எத்தனையோ சின்ன பிரச்சனைகளை பீடி குடிச்சதுக்கெல்லாம் கோர்ட்ல ஸ்டே வாங்குறான். ஆனா இந்த செத்து போனதுக்கு மட்டும் நம்ம ஸ்டே வாங்கவே முடியல, எதுவும் பண்ண முடியல. தேர்தல் கமிஷன்ல இந்த எதுக்கும் வெளியில இருக்கிற ஓட்டும் இன்னும் கண்டே பிடிக்க முடியலையே. வாக்காளர்களுக்கு சில்வர் தட்டு வழங்குவதோடு நிறுத்தியிருக்க வேண்டும் என்றும் பட்டு சேலை வழங்குவதால் மக்கள் புற்றீசல் போல அரித்து பெற்று சென்று விடுவதாக அந்த நிர்வாகி கவலைப்பட்டார். நான் ஓபனா பேசுறேன். ஒவ்வொரு வார்டுலயும் 400 ஓட்டு 300 ஓட்டு இருக்குதுங்க. எப்படி இதெல்லாம் குளறுபடி ஆகுது? இன்னைக்கு நாம தட்டு கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை சிக்கல் இருக்காது. இன்னைக்கு பட்டுசீலை மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு கரையா ஈசல் பூச்சி மாதிரி எல்லாம் சந்து பொந்து எல்லாம் போடலாம் மேலாம் ஒட்டுற மாதிரி பண்ணுதுங்க. எது சீலைக்கு தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம், பட்டுச்சேலை மற்றும் பரிசு பொருட்களை அதிமுகவினர் வழங்கி வருவது வீடியோ ஆதாரத்துடன் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆதாரங்களை வைத்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இனி வருவது தேர்தல் களத்தில் அரங்கேறி வரும் வினோதமும் வேடிக்கையும் கலந்த வித்தியாசமான பிரச்சார காட்சிகள். திமுகவுக்கு எதிரிகளை சமாளிப்பது எப்போதுமே பிடித்த விளையாட்டுதானே. ஒரு பாக்ஸரான எனக்கு இந்த குத்துச்சண்டை ஒன்றும் புதிதில்லை என்று களமிறங்கி எல்லோரையும் பிரமிக்க வைத்து விட்டார் திருவொற்றியூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர் KP சங்கர். ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் குத்துச்சண்டை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் எங்கே எப்படி இருக்கிறார்களோ அவர்களில் ஒருவராக மாறும் இறைவனை பற்றி புரிந்தவரான அறநிலையத்துறை அமைச்சரும் ஆரணி அதிமுக வேட்பாளருமான சேவூர் ராமச்சந்திரனுக்கு வாக்கு சேகரிக்க சொல்லியா தர வேண்டும்? முள்ளிப்பட்டு கிராமத்தில் நெசவாளர்கள் பகுதியில் நானும் நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவன்தான் என்று சொல்லி தறி பிடித்து அசத்தி விட்டார். கோவை சிங்காநல்லூர் திமுக வேட்பாளர் கார்த்திக் நீலிகோணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக வாக்கு சேகரிக்க
கோவை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதியோ ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இறகுப்பந்து விளையாடி வாக்காளர்களை பளிச்சென கவர்ந்தார். வெள்ளாவியில் வைத்து சலவை செய்து பழக்கப்பட்ட தொழிலாளிக்கு தெரியாதா யார் வெள்ளை என்பது? என்னை பற்றியும் கொஞ்சம் யோசித்து வாக்களியுங்கள் என்று துணிகளை சலவையெல்லாம் செய்து கொடுத்து வாக்கு சேகரித்தார் அறந்தாங்கி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் வேல்ராஜ். வாக்குகளை தொப்பி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர். இயற்கை விவசாயம்தான் நமக்கு தேவை என்று சொல்லும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மயிலாடுதுறை தொகுதியில் களமிறங்கியுள்ள காசிராமன் இயற்கை விவசாயி ஒருவரின் நாட்டு சர்க்கரை தொழிலகத்தில் சிறிது நேரம் வேலை பார்த்ததோடு 10 மூட்டை சர்க்கரையை விநியோகமும் செய்து வித்தியாசமாக கலக்கினார். வந்தவாசி திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் பிரச்சாரத்தின் போது காய்கறி சந்தையில் கூட்டம் இருப்பதை பார்த்து விற்பனையாளர் அவதாரம் எடுத்தார். பானை வாங்க வந்த முதியோரிடமும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகள் நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி டெல்லியின் எல்லைப் பகுதிகளான சிங்கு, காசிப்பூர், திக்ரி உள்ளிட்ட இடங்களில் 120 நாட்களை கடந்து விவசாயிகள் போராடி வருகின்றனர். போராட்டம் 4 மாதங்கள் கடந்துவிட்டதை அனுசரிக்கும் வகையில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேரத்திற்கு நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு விவசாயிகள் அழைப்பு விடுத்திருந்தனர். இதையடுத்து டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் சாலைகளை மறித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரயில் தண்டவாளத்தில் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது. அங்கு முழு அடைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதால் போக்குவரத்து முடங்கியது. இதனால் திருப்பதிக்கு சென்ற தமிழக பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் டயர்களை கொளுத்தி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம், கேரளா உள்ளிட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடத்த வேண்டாம் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தித் துளிகள். கொரோனா பரவலுக்கு பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக வங்கதேசத்துக்கு பிரதமர் திரு மோடி சென்றார். அங்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்யும் அவர் வங்கதேச சுதந்திர தின பொன்விழா மற்றும் அந்நாட்டு மறைந்த தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் 30 தொகுதிகளுக்கும் அசாமில் 47 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது. மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாகவும் அசாமில் 3 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறுகிறது. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. திமுக எம்பி திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அளித்த புகார் மனுவில் தேர்தல் விதிகளுக்கு மாறாக சோதனை நடைபெறுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் திரு ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திராவுக்கு அரசு பேருந்தில் கடத்தப்பட்ட 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 15 கிலோ தங்க கட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நகைக்கடை ஒன்றுக்கு சொந்தமான இந்த தங்கம் குறித்து வருமான வரித்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 80 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்கு பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்கியது. 31ஆம் தேதி வரை தபால் வாக்குகள் பெறப்படும். சென்னை, திருவாரூர், திருச்சி உட்பட மாநிலம் முழுவதும் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதி திமுக வேட்பாளர் திரு MRK பன்னீர்செல்வம் கிராமம் கிராமமாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கிழக்கு ராமபுரம், மேற்கு ராமபுரம், புதூர், புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் செய்த அவர் திமுகவின் வாக்குறுதிகளை பட்டியலிட்டார். சென்னை விருகம்பாக்கம் திமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். சென்னையை அடுத்த பல்லாவரம் அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் திரு ராஜேந்திரன் குரோம்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது 50 அடி நீளம் 1000 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட ஆப்பிள் மாலையை அணிவித்து அதிமுகவினர் வரவேற்றனர். சென்னை விருகம்பாக்கம் அதிமுக வேட்பாளர் திரு BN ரவி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். சென்னையை அடுத்த பூந்தமல்லி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொகுதியில் சரக்கு ரயில் முனையம் மற்றும் கல்வி துணை நகரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசனை ஆதரித்து நடிகை நமிதா பிரச்சாரம் செய்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் வேலை செய்யாமலேயே ஊதியம் பெறலாம் என்று அதிமுக நிர்வாகியான மாநில கூட்டுறவு வங்கி சங்கங்களின் தலைவர் திரு இளங்கோவன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு ஜெய்சங்கரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது அவர் இவ்வாறு கூறினார். 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் ஏரியில தான் வேலை, அப்படியே கொட்டா போடுறோம், அங்கேயே உட்காடுறோம், 2 மணிக்கு வரோம், வீட்டுல சாப்பிடுறோம், படுக்கிறோம். விவசாய வேலைக்கு செல்ல வேண்டியதில்லை என்று திரு இளங்கோவன் கூறியது கிராம மக்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. மேலூர் அருகே சென்னகரம்பட்டியில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் திரு பெரிய புல்லானை ஊர் எல்லையில் கருப்பு கொடி காட்டிய கிராம மக்கள் ஊருக்குள் வரக்கூடாது என முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலவளவு, வண்ணாம்பாறைப்பட்டி, ஐயம்பட்டி, சேண்டலைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலும் அவர் ஊருக்குள் வரக்கூடாது என மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 568 புள்ளிகள் உயர்ந்து 49,009 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 182 புள்ளிகள் அதிகரித்து 14,507 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து 33,728 ரூபாயாகவும் 1 கிராம் 4,216 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 69 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் 2 நாட்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவினர் மீதான விசாரணை முடியும் வரை புதுச்சேரியில் தேர்தலை ஏன் தள்ளி வைக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களை மறந்த அதிமுக கூட்டணியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.